ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து சிறை. ஸோ சிறை வந்து இட்ஸ் 2025 க்ரைம் த்ரில்லர் ஆர் லைக் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். டிரெக்டட் பை டெபியூ டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமாரி அண்ட் ஸ்க்ரீன்ப்ளே வந்து தமிழ் கூட வந்து கோரைட் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி தானாக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். ஸோ அது வந்து போலீஸ் ட்ரைனிங்கில் நடக்கிற சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சார். கிட்டத்தட்ட அதே ரிஃப்ளெக்ஷன் இந்த படத்துலேயும் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் விக்ரம் பிரபு, LK அக்ஷய் குமார் அண்ட் அனிஷ்மா அனில்குமார். இதில் அக்ஷய் குமார் அண்ட் அனிஷ்மா அனில்குமார் வந்து அவங்களோட டெபியூ ஃபிலிம் இது. ஸோ இந்த படம் வந்து லைக் இந்த போலீஸ் எஸ்காட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. போலீஸ் எஸ்காட்ஸ்னு இருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து ஜெயிலில் இருந்து கைதிகளை வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகணும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் அவங்களோட ஹியரிங் வரும்போது கூட்டிகிட்டு போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் வந்து ஏட்டா வந்து விக்ரம் பிரபு இருக்கார். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து நம்ம வந்து அவர் ஒரு கொலையாளி தப்பிச்சு போகும்போது சுட்டுறதை காமிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அது என்கொயரி, அது ஒரு லைனில் போகுது. அண்டு இதே மாதிரி ஒரு கொலையாளியை வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கொலையாளியோட கதை வந்து சொல்கிறாரு. அவர் ஏன் வந்து லைக் ஜெயிலில் வந்தான், 5 வருஷம் எதனால் அவனுக்கு வந்து ஒரு லாயர் கூட கிடைக்காம எதனால் பெயில் கிடைக்கல, ஸோ அந்த லவ் ஸ்டோரி என்ன, ஸோ அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கொலை பண்ணிடுவான், அது எதனால், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படம் கொண்டு போகும். ஸோ இந்த படம் ரொம்ப ஆத்தென்டிக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த போலீஸோட லைஃப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது புதுசு அப்படிங்கிறனால அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஸோ ஒரு பிரிசனரை வந்து ஒரு இடத்துல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, லைக் அதுக்குள்ளே இருக்கிற ப்ரொசீஜர்ஸு, ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்தாலே என்னென்ன செக் பண்ணுறாங்க, அவங்களவே என்னென்ன செக் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில ப்ரொசீஜர்ஸு, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அக்யூரேட்டாக, இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருந்தது. நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் விக்ரம் பிரபு சொல்லவே வேணாம். லைக் இந்த மாதிரியான ரோல்ஸ் வந்து அவர் ரொம்பவே நல்லா நடிக்கிறாரு. ஸோ இந்த ரோல்லையுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லைக் டெபியூ ரோலில் வந்து நடித்த 2 ஆக்டர்ஸுமே அக்ஷய் குமாராக இருக்கட்டும் இல்லை அனிஷ்மாவாக இருக்கட்டும், அப்துல் ரஹூஃப் அண்ட் கலையரசியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரிஸ், அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற காஸ்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குள்ளே இதில் காஸ்ட்டு தாண்டி இன்டர் ரிலிஜன் இஷ்யூஸும் வரும். ஸோ அந்த விஷயங்களை காமிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அந்த கலையரசி அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சிக்கல்களாக இருக்கட்டும், அங்கே அவங்க மாமா வந்து எந்த அளவுக்கு அப்யூசிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஸ்டோரியிலையுமே நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சும்மா எமோஷ்னலாக அந்த ஒரு கனெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்காம நிறையா விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து அது வந்து ஹோல் ஹார்ட்டடாகவும் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சில காமெடிஸும் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த இதில். எஸ்பெஷலி அந்த அப்துல் ரஹூஃப் அந்த இது வைக்கும்போது
போலீஸில் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னா அவங்கள எப்படி பார்க்குறாங்களா இருக்கட்டும், இல்லை வந்து இங்கே இருக்கிற அந்த ரிலிஜியஸ் சினாரியோஸில் அது எப்படி வந்து ஜெயிலையும் அது எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து டைலாக் மூலியமா சொன்னாலுமே அது எஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட கோர்ட்லேயே வந்து ஒரு 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 சின்ன ஒரு சீனில் வந்து அவர் வந்து வெளியே நின்று ப்ரே பண்ணுறதை காமிப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். பட் ஆனால் இவர் ப்ரே பண்ணும்போது மட்டும் ஒரு போலீஸ் வந்துட்டு என்ன இதெல்லாம் புதுசாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் சொசைட்டியில் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்டு முக்கியமாக வந்து அந்த லைக் லைக் எஸ்கார்ட் பண்ணிட்டு வரும்போது கன் லோடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்தும் லோடு பண்ணுறதுக்கான ரீசன் அந்த போலீஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் முஸ்லீம் அப்படின்னு சொன்னதும் அந்த அந்த ரிவீலிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து இன்ஃபேக்ட் வந்து தமிழ் சினிமாக்கே புதுசு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த ஒரு முஸ்லீம் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அந்த முஸ்லீம் பையனாக இருக்கட்டும், ஒரு 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 தனிப்பட்ட ஒரு பையனாவோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியாவோ தான் இன்ஃபேக்ட் மோஸ்ட்லி நம்ம நம்ம இதில் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இட் ஃபெல்ட் லைக் அவங்களும் சொசைட்டியில் ஒருத்தங்க தான் அப்படிங்கிற ஒரு டோன் கொடுத்துச்சு இந்த படம். அது எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டோன் இந்த கதை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ணதாக இருக்கலாம். இல்லை அதை வந்து லைக் முஸ்லீம் பிரிசனர்ஸை செப்பரேட்டாக கொண்டு வர்றதுக்கு டெபிக்ட் பண்ணுறதுக்காக, அது ஏன்னா அந்த காலகட்டம், ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 90s எண்டு அண்ட் 2000 ஏர்லி அந்த ஒரு ஸ்டேஜில் நடக்கிறனால அந்த காலகட்டத்தை காமிக்கிறதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணதாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு வேன்லேருந்து வரும்போது எல்லாருமே ஸ்கல் கேப் போட்டு தான் இறங்கி வராங்க. இவர் மட்டும் போடல, பட் மற்றவங்க எல்லாருமே போட்டு இறங்கி வராங்க. அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் மற்றபடி லைக் இட் இஸ் அ பிகினிங் டு ரெப்ரசன்ட் முஸ்லிம்ஸ் ஆர் லைக் அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலாக காமிக்காமல் ஜஸ்ட் அனதர் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படலை. லைக் எக்ஸாம்பிள், அந்த மாமா அவங்க ஃபேமிலியாக வர அந்த அக்காவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் அது காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்க தான் செய்யுது. இன்ஃபேக்ட் வந்து கலையரசி அப்துல் ரஹூஃபோட கதையே வந்து அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன்ஸ் காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ணுறத வந்து காமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பட் இது வரைக்குமே வந்து நம்ம ரொம்ப ரேராக ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு ஹிந்து பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேட்டையில் காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே வந்து ரொம்ப அது ஓரளவுக்கு அது ஒரு டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியமாக இருந்துச்சு. அதை காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தால் இட் வுட் ஹவ் பீன் லைக் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் மற்றபடி இட்ஸ் அந்த ட்ராமாவாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் லைக் ஐ ஹோப் லைக் வி கெட் மோர் சச் ஃபிலிம்ஸ் லைக் இதிலே வந்து போலீஸை பார்க்கும்போது நமக்கு
ஒரு இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போலீஸ் வந்து இன்னும் ஹெல்த்தியராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே வந்து நாட் ஜஸ்ட் ஒரு 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 சிங்கிள் டைப் ஆஃப் போலீஸை ஒன்றா எக்ஸ்ட்ரீமாக நல்லவங்களாவோ இல்லை எக்ஸ்ட்ரீமாக கெட்டவங்களாவோ காமிக்காமல் ஒரு கிரே ஷேடில் காமிச்சிருந்துருக்காங்க. விக்ரம் பிரபுவே அந்த மாதிரி ஒரு கிரே ஷேடில் தான் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹீரோயிக் எலிமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த ஹீரோயிக் எலிமெண்ட்ஸுமே ரொம்ப சட்டிலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு அப்படின்னா இட் வுட் பி வெரி குட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து துரந்தர். ஸோ துரந்தர் வந்து இட்ஸ் 2025 ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆதித்யா தார் அண்ட் ஆல்சோ கோ-ப்ரொடியூஸ்ட். ஸோ ஆதித்யா தார் வந்து இதுக்கு முன்னாடி உரி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 370க்கு டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு. So you would know like his political leaning, probably like if you have like revisited his films, you would know his political leaning. ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு லீனிங்கில் தான் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லீட் ரோலில் வந்து ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தட், அர்ஜுன் ராம்பால் அண்ட் மாதவன் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் 2-part ஃபிலிம் சீரீஸ். ஸோ துரந்தர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் த கந்தஹர் ஹைஜாக். ஸோ அந்த ஹைஜாக்லேயே வந்து எப்படி வந்து இந்தியா வந்து போய் காம்ப்ரமைஸ் ஒரு லைக் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரரிஸ்ட்ஸ், எஸ்பெஷலி ஒரு 3 மெயின் டெரரிஸ்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஹைஜாக்கை வந்து எப்படி பேசி முடித்தோம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து இந்த படம் வந்து என்ன இன்டென்ஷனில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னே தெரியும். ஒன் ஆஃப் த டைலாக்ஸ் விச் இஸ் நிஜமாகவே நடந்ததில் அந்த ஒரு டைலாக் கிடையாது. பட் திருப்பி அதை வந்து ரைட் விங் அவுட்ஃபிட்ஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை புஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுது. விச் இஸ் லைக் ஹிந்துஸ் ஆர் கவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து லைக் பட் ஹிஸ்டாரிக்கலி இட் வாஸ் நாட் தேர். ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியன்ஸ் ஆர் கவர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்திருக்கு. பட் இவங்க வந்து லைக் அதிலே வந்து ஒரு லிபர்ட்டி எடுத்து தே சேஞ்ச் த டைலாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிலிருந்தே லைக் வாட் திஸ் ஃபிலிம் இஸ் இன்டெண்டிங் டு டூ. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அந்த டைலாக் வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற ஒரு இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் ஆகாத ஒரு அவுட்ஃபிட் வந்து அந்த ஒரு அங்கே அந்த ஹைஜாக் நடக்கும்போது பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுச்சு அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸை. ஸோ அது வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது புரியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது. ஸோ பார்லிமெண்ட் அட்டாக்கில் வந்து லைவ் ஃபுட்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறது நல்லாவே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் மைண்டட் இந்த 2 அட்டாக்குமே வந்து பிஜேபி ரூல் இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஸோ தேவர் லைக் தேவர் ஓகே, தே டிட் நாட் மென்ஷன் தட் அஃப்கோர்ஸ் பிகாஸ் லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நேம் அவ்வளோ சீக்கிரமாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. But they were like ready to sabotage the then PM வாஜ்பாய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே அந்த பிஎம் ரிலேட்டடாக ஒரு சில டைலாக்ஸ்லாம் வரும். ஸோ அதில் வந்து வாஜ்பாயை வந்து கொஞ்சம் டிமீன் பண்ண மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அது தேவர் ரெடி டு லைக் அவரை வந்து லைக் விட்டு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் ஸோ மாதவன் ஹூஸ் ஏஜென்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஹீ கம்ஸ் அப் வித் அ பிளான் கால்ட் துரந்தர். ஸோ துரந்தர் வந்து இங்கேருந்து இந்தியன் ஸ்பை ஒருத்தர் வந்து லைக் பாகிஸ்தானில் இருக்கிற பெரிய ஒரு லைக்
ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே போய் அவங்க அங்கேருந்தே அழிக்கிறது தான் அவரோட வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஷனுக்குள்ளே போயிருக்கார். ஸோ அதுதான் வந்து பேசிக்லி அதுதான் துரந்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வென் ஹாலிவுட் ஸ்டார்டட் ரைட், ஸோ ஹாலிவுட் வந்து எஸ்பெஷலி இந்த வார் ஃபிலிம்ஸ் எல்லாம், அதாவது எஸ்பெஷலி ஆஃப்டர் வியட்நாம் வாராக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மிடில் ஈஸ்டில் நடந்த வார்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை வந்து அவங்க நியாயப்படுத்துறதுக்கு த டூல் தே யூஸ் இஸ் மூவிஸ். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ தே டேக் ஃபிலிம்ஸ், அது அந்த ஒவ்வொரு மிஷனோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸோ யுஎஸ் ஆர்மி வந்து ஏன் அங்கே பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து நியாயப்படுத்துறதுக்காக வந்து அந்த அந்த வைலன்ஸோ அங்கே நடக்கிற அந்த விஷயங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்கு they would come up with films which represent their ideology or their propaganda. ஸோ அந்த கதையவே வந்து வேரியஸ் நெரேட்டிவ்ஸில் தருவாங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து எஃபிஐயோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு கதை வரும், சிஐஏ பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளேயே வந்து ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் மிஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான நிறையா கதைகள், எக்கச்சக்கமான கதைகள் வந்து அவங்க பண்ண விஷயத்தை எல்லாமே வந்து நியாயப்படுத்துறதுக்கான நிறைய அதுக்குள்ளே வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு ஏற்ற அந்த நெரேட்டிவோ அந்த ப்ரோபகேண்டாவையும் அவங்க செல் பண்ணுறதுக்கான விஷயமாகவும் அது இருக்கும். ஸோ அதுதான் வந்து அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த நெரேட்டிவ் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து துரந்தரும் அதே மாதிரியான ஒரு அட்டம்ப்ட்டு. அண்ட் பாலிவுட் சம்ஹவ் லைக் அதை வந்து அந்த சர்ஃபேஸ் லெவலில் வந்து வி டிட் சக்சீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபிலிம் லாங்குவேஜாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நீங்கள் வந்து ஹுக்டாக பார்க்கலாம். உங்களை வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. சாப்டர் வைஸ் தந்திருக்காங்க. வைலன்ஸு அது வைலன்ஸ் இருக்குது, மியூசிக்கு பெப்பியான மியூசிக் இருக்குது, அந்த ட்ரோன் அந்த லைக் சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து கிறிஸ்பாக தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு ஃபிலிம் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கண்மூடி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இன்டீரியராக நீங்கள் போய் அந்த ஒரு ஸ்டோரியோ இல்லை அந்த அவங்க பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக ஆர் லைக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஃபேவர் பண்ணுறதுக்காகவும் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணப்பட்டிருக்கு தான். ஸோ துரந்தர் மாதிரியே நீங்கள் இஃப் யூ ஹேட் ஃபாலோட் ஒரு 3 years ஐ திங்க் 3 years ஆர் 2 yearsக்கு முன்னாடி ஒரு ஸ்பை த்ரில்லர் கிட்டத்தட்ட இதே மாதிரியே தான் வந்துச்சு. ஆனால் அது வந்து பாகிஸ்தானோட அட்டாமிக் சம்திங் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வர அந்த டைம் அந்த டைமில் வந்து இங்கேருந்து ஒரு இந்தியன் ஸ்பை கொண்டு போய் அந்த மிஷனை ஏதோ இது பண்ணுறதுக்காக வரும். ஸோ அது வந்து இட் வாஸ் அ ஃபெயிலியர். அது வந்து மிஷன் மஞ்சு அப்படின்னு சொல்லி சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து லீட் ரோலில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படம் வந்து இட் டிட் நாட் ஒர்க் அவுட். ஆக்சுவலி அந்த படம் வந்து எவ்வளோ பேருக்கு வந்திருக்குனே அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனனால தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து துரந்தர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும் காஷ்மீர் ஃபைல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதே ஸ்டோரியில் அதே நெரேட்டிவில் வேறு ஒரு படம் வந்துச்சு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தே கம் அப் வித் த டிஃப்ரெண்ட் நெரேட்டிவ் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். ஸோ இது வந்து பாலிவுட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ
ஸோ இந்த படத்தில் வந்து சரி அப்படி இந்த படம் வந்து மோசமாக தான் இருக்கா அப்படின்னா இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஸ் அ ஃபிலிம் லாங்குவேஜாக ஆக்டர்ஸ்லேருந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் குவாலிட்டியாகவோ நல்ல ஹுக்டாகவோ தான் இருக்குது. எஸ்பெஷலி ரன்வீர் சிங்கு, அக்ஷய் கண்ணாலாம் வந்து லைக் மிரட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்க்ரீனில். அக்ஷய் கண்ணாலாம் அவர் உட்கார்ற அந்த விதமே வந்து டெரிஃபையிங்காக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து அதை மாற்றவே இல்லை. அந்த மேனரிசம் வந்து அவ்வளோ நல்லா எடுத்து பண்ணார். அண்ட் ரன்வீர் சிங் அந்த ஒரு லாங் ஹேரில் அந்த பன் வச்சு அந்த ஹேர் ஸ்டைலில் வரும்போதெல்லாம் அண்ட் அட் த சேம் டைம் அந்த காஸ்டியூமே அவருக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் பேசின விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் த ரன்னிங் டைம் இட் ரன்ஸ் அரவுண்ட் லைக் 3 hours 30 minutes. ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 minutes கட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இட் ரன்ஸ் ஓவர் 3 hours 40 minutes அப்படின்னே சொல்லலாம். ஸோ பட் அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து அது போக போக நிறையா கேரக்டர்ஸ் வரனால அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் மறக்க தான் செய்யுது. அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அண்ட் அவ்வளோ கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் வரும்போதும் அதுக்கு ஒரு லேபிளை போட்டு அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் வைலன்ஸ் இந்த படத்தில் வந்து இனிஷியலி இட் வாஸ் ஃபைன். டு பி ஃப்ராங்க், இனிஷியலி வயலன்ஸ் வந்து எஸ் அது வந்து கதைக்கு வந்து ஏதோ ஒரு பர்பஸ் கொடுக்க தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அந்த வயலன்ஸ் வந்து ஆகும்போது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ப்ராப்ளமேட்டிக். அந்த வயலன்ஸ் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரீசனே இல்லாத ஒரு வயலன்ஸ் வரும்போது இட் ஃபெல்ட் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த 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 வயலன்ஸ்க்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்குது. பட் சம்ஹவ் வந்து வி ஆர் லைக் கிராசிங், ஆர் மேக்கர்ஸ் ஆர் கிராசிங் தட். அண்ட் அது வந்து சென்சர் போர்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிறதுனாலுமே சென்சர் போர்டுக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எஸ், அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் அந்த 26/11 அட்டாக் காமிக்கிறது, மும்பை டெரர் அட்டாக் காமிக்கிறது வந்து நல்லா டீட்டெயில்டாகவே அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே கட்ரன்ச்சிங்காக இருந்துச்சு. அதுவும் அந்த ஆடியோலாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஆடியோலாம் கேட்கும் போதே. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த படங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கிறது கிடையாது. இந்த படங்கள் இந்த 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 இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னா, இந்த படங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து ஒரு நெரேட்டிவ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. ஏன்னா பார்லிமெண்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஹைஜாக்காக இருக்கட்டும், இல்லை இந்த 26/11 இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, லைக் அதை வந்து ஒன்றா டச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ உயிர்கள் போயிருக்கு, அவ்வளோ உயிர்கள் வந்து ஒரு 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 டெரரிஸ்ட் வந்து ஒரு இதே இல்லாமல் அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற போது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு 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 பேசிக் டிக்னிட்டியோடு ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இது வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு நெரேட்டிவுக்காக கொண்டு வரும்போது அது இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ப்ராப்ளமேட்டிக். இதிலே வந்து ஒரு டைலாக்ல வந்து அந்த 26/11 கண்டிப்பாக நடக்கும்போது ஜூஸை வந்து கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாமே வந்து இவங்க அதாவது
ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்குது. ஸோ அது அது வந்து ஜென்யூனாக அந்த அந்த இதில் இல்லாமல் அது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் வந்து இந்த மேக்கர்ஸ் வந்து பலோசிஸ்தானுக்காக பேசினதை வந்து கொஞ்சமாவது வந்து ஆதித்யா தர் வந்து ஆர்டிக்கிள் 370 அந்த படத்தில் அந்த டைலாக் மூலயமா ஒரு அளவுக்கு வந்து காஷ்மீரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சு. ஏன்னா இங்கே அவங்க பலோசிஸ்தானுக்கு கொடுக்குற அந்த ஒரு அந்த அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கிற அந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஆர் லைக் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து டைலாக்காக சொல்கிறது. இங்கே அதோட ஹாஃப் ரெப்ரசன்டேஷன் கூட அந்த நம்ம காஷ்மீருக்கு கொடுக்கறது இல்லையோ, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இட் வாண்ட்ஸ் டு மேக் சம் ஒன் ஹாப்பி. அது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுவும் இதில் வந்து 2 பர்சனை வந்து ரொம்ப ஹாப்பியாக்குறாங்க. ஒன்று வந்து ஒரு பிஎம், ஒன்று வந்து பிஎம், இன்னொன்று வந்து ஒரு உத்தரப்பிரதேஷோட சிஎம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைலாக் எஸ்பெஷலி மாதவன் பேசும்போது பிஎம்க்கு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு இதையும் தடுக்காத ஒரு பிஎம் நமக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரதா இருக்கட்டும், இல்லை உத்தரப்பிரதேஷ் அந்த கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களே வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு சிஎம் நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் வரதா இருக்கட்டும். அதெல்லாமே வந்து அந்த ஒரு லீனிங்காக அவர் எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் காமிக்கிறதே அது எப்படி ஃப்ளோ ஆகுது, இந்தியாவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறதே கொஞ்சம் அபத்தமாக தான் இருந்துச்சு. அவன் ஏன் வந்து யூபி வரைக்கும் வந்து அதுவும் வந்து பீஃப் ஆர் லைக் இங்கே இருக்கிற இந்த ஸ்டாலுக்கு கொடுக்கணும், மீட் ஸ்டால்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அவன் வந்து பார்டர்லேயே வந்து பண்ணிட்டு போயிடுவான். இன்ஃபேக்ட் வந்து அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேயே வந்து நம்ம பார்டர் ஸ்டேட்ஸ்லேயே வந்து நிறையா கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து புழக்க விட்டுருவாங்க. அதிலிருந்து தான் வந்து பர்டிகுலர்லி யூபியில் வந்து தான் அங்கே இருந்து தான் வந்து அது போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து அது அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த பார்ட்டியை வந்து லைக் ரூலிங் பார்ட்டியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணப்பட்டதாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 அட்டாக்கை வந்து ரொம்ப கம்மியாகவும் 26/11 அட்டாக்கை வந்து ரொம்ப விரிவாகவும் அட் த சேம் டைம் அந்த கவுண்டர்ஃபிட் அந்த என்ன சொல்கிறது ஃபேக் லைக் டூப்ளிகேட்ஸை வந்து கொடுக்கறது வந்து ஒரு சில கட்சிகள் அப்போ இயர் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த காங்கிரஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது வந்து இட் வாஸ் வெல் இன்டென்ஷன்ட். லைக் என்ன சொல்கிறது, அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி படங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து அக்யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற வந்து ஏதோ ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி காமிக்கிறது இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து இன்னுமே வந்து வந்துட்டு தான் இருக்குது. நம்ம டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமும் வந்து கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஆகிருக்கு. என்ன தான் வந்து டிமானிட்டைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து லைக் ரியாலிட்டியில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் வந்து 2000 நோட்ஸ் நிறுத்தினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் அதுதான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் லைக் இப்போ இருக்கிற 500 நோட்ஸுமே வந்து இன்னும் கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் வந்து தான் இருக்குது. 2024 வரைக்குமே நமக்கு வந்து அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நெரேட்டிவுக்காக பண்ணுறது வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்துச்சு.
ஸோ அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் சொல்லவே தேவையில்ல. இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த ஒரு தொழுகிற காட்சி எங்கே காமிக்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஃபேக் நோட்ஸ், கவுண்டர்ஃபிட் நோட்ஸ் நடக்கிற இடத்துல தான் அந்த தொழுகிற காட்சி காமிக்கிறாங்க. அண்ட் சப்டைட்டில்ஸ் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவங்க பேசும்போது அல்லா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து சப்டைட்டிலில் வந்து அதோட மீனிங்கை போடுறது கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுபஹான் அல்லா அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ அந்த மீனிங்கை தானே வந்து சப்டைட்டிலில் போடணும். பட் அவங்க வந்து சுபஹான் அல்லா தான் போடுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு வேர்டை வந்து வில்லனைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த வேர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நெரேட்டிவ் கொடுக்கறதுக்காகவோ பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது இந்த படம்ன்ட்டு இல்லை, நிறைய பாலிவுட் ஃபிலிம்ஸ் ரீசெண்ட்லி நிறையா பாலிவுட் ஃபிலிம்ஸில் அது அப்படி தான் நடக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த விமன் ரெப்ரசன்டேஷன் இதில் வந்து சாரா அர்ஜுன் அவங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து வேணும்னு வந்து அப்படி அந்த ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டியில் அந்த அந்த ஒரு இன்ஃபேக்ட் வந்து அந்த 2 பேருக்கு ஏஜே வந்து கிட்டத்தட்ட அப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் அங்கிள் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அதை ஒரு கம்பல்ஸாக வைக்கணும் அப்படின்னு வச்சதாக இருக்கட்டும், அண்ட் அதை வந்து அவளை வந்து ஒரு ஸ்பையாக ஆக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவளுக்கு வந்து பெருசாக ஆம்பிஷன் இல்லாத மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விமன் ரெப்ரசன்டேஷனுமே வந்து வாண்டடாக ஏதோ ஒரு நெரேட்டிவ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது இந்த படம். பட் ஆனால் அதுக்குன்ட்டு பாகிஸ்தானில் ஏதோ அப்படி உமன் ரெப்ரசன்டேஷன் பயங்கரமாக இருக்குது அண்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஃப்ரீடமாக இருக்காங்க அப்படின்னு இல்லை. பட் இந்த படத்தில் வந்து அதை காமிச்சது வந்து அவங்களோட நெரேட்டிவுக்கு செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க மறுபடியும் ஆனிமல்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அந்த நெரேட்டிவ் ஒரு முஸ்லீம் விமென்னாலே அவங்க வந்து தே ஆர் நாட் ஹாப்பி ஆர் த மென் ஆர் ரூத்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் காமிக்கிறது வந்து அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு அந்த கே ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்கிறது, கேன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு மென்னை வந்து ரேப் பண்ணுற ஒரு கல்ச்சர் வந்து பாகிஸ்தானிலேயோ இல்லை வந்து ஆப்கானிஸ்தான்லேயோ நிறையாவே தான் இருக்குது. அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்லாம் வந்து இட் டிட் நாட் ஃபீல் ப்ராப்ளமேட்டிக். அதெல்லாமே வந்து ரியலாகவே அங்கே வந்து இன்னுமே வந்து கொடூரமாகவே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. தட் வாஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக் அட் ஆல். அண்ட் ஆல்சோ த மேக்கர்ஸ் வேர் அ லிட்டில் பிட் அவங்க வந்து பாகிஸ்தானை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து காட்சி வடிவமாக காமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. செட்ஸு அண்டு நிறையா க்ரீன் மேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய தான் செய்யுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படம் ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் என்னென்னா, அங்கே டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களவே வந்து ஒரு ஸ்லோமோ கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த விஷயங்களை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ இன்ஃபேக்ட் வந்து அக்ஷய் கண்ணாலாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு தடவை வரும்போது ஸ்லோமோவில் வரதாக இருக்கட்டும், பயங்கரமான மியூசிக் போட்டு வரதாக இருக்கட்டும், அவர் என்ன டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணது அப்படிங்கிறதவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த மறக்கடிச்சிருது. அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து ரன்வீர் சிங்க்கு அவ்வளோ பெரிய ரோல், பட் அவரோட பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியாதனால அஃப்கோர்ஸ் இட் டிட் நாட் மேட்டர் இன் திஸ் ஃபிலிம், பட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ஆஃப். எனக்கு என்னென்னா அந்த ஸ்பை போய் அங்கேருந்து அங்கே இருக்கிற ட்ராமா ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அந்த மதர்லேண்ட்லேருந்து போகிறது, ஸோ அவனுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ராமாஸ் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் வருது, சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸு, ஃபியூ மினிட்ஸு, பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் 26/11 அட்டாக் ஆனதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் காமிக்கிறதா இருக்கட்டும், பட் சம்ஹவ் வந்து இட் ஃபெல்ட்
நிஜமாகவே இந்த மாதிரி ஸ்பையாக போயிருந்தவங்களோட லைஃப்பை வந்து இது ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப ஈஸாக காமிச்சிருதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அவ்வளோ நம்ம கொடுக்கறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம். இந்த மாதிரியான படங்கள் அது வந்து நெரேட்டிவில் அந்த பிரச்சனையா என்ன அப்படின்னு தெரியல. அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து அந்த ரியல் லைஃப் ஸ்பைஸ்ன்னு இருந்திருப்பாங்களே அவங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் லைக் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எஸ். அண்ட் பட் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான காரணம் வந்து மியூசிக் தான். அந்த யூசேஜ் ஆஃப் ஓல்டு சாங்ஸாக இருக்கட்டும், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே லோகேஷ் கனகராஜ் ஒரு காலகட்டத்தில் பண்ணார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதில் நடந்துச்சு. அதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ், let's see how the second part goes. And so basically நம்ம வந்து கன்சர்ன் படணும். பிகாஸ் லைக் இந்த மாதிரி ஒரு 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 ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் திரிச்சு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு லீனிங்காக இந்த நெரேட்டிவாக இருக்கட்டும், இல்லை கிட்டத்தட்ட ப்ரோபகேண்டாவே வந்து அது பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து அது பிடிக்குது அப்படின்னா we should be a little bit concerned. ஏன்னா வந்து ஸோ நாளைக்கே ஒரு பாகிஸ்தானில் வந்து நம்மளே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு வேளை சிவிலியன்ஸவே அட்டாக் பண்ணுதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் நம்மளுக்கு கண்டினியூஸாக காமிக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நியாயப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். இந்த மாதிரி லைக் ஸோ பேசிக்லி இந்த மாதிரியான படங்கள் வந்து கொஞ்சம் லைக்கபிள் ஆகுது அப்படின்னா we have to be a little bit cautious, we have to be concerned. நம்ம வந்து இந்த படங்களை வந்து வெறும் படங்களாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும். அந்த நெரேட்டிவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அங்கே சொல்லப்படுற ஹிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ எஸ், if you're going to like watch these kind of films, தாராளமாக பாருங்கள். பட் கொஸ்டின் இட். லைக் அதோட பேக்ரவுண்ட் படிங்க. லைக் அதோட ஹிஸ்ட்ரியை படிங்க. ஏன்னா அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நெரேட்டிவ்ஸ் கேன் பி ஈஸிலி மேனிப்புலேட்டட் அண்ட் அந்த மேனிப்புலேஷன் வந்து இட் கேன் காஸ் chaos in the society. ஸோ எஸ், லெட்ஸ் see how the second part is. உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ், சீரீஸ், ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.